இந்த தெய்வீக தினத்திலே நமது மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்களுடைய தொடர் சிந்தனையாகிய முக்கால ஞானம், மகான்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குறிப்புல இந்த முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள் மகான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அடிப்படையில ஐயா அவங்களுடைய தலைப்பு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற ஒரு சிந்தனையை ஐயா சென்ற வகுப்புல நமக்கு கொடுத்திருந்தாங்க. அதனுடைய தொடர் சிந்தனையாக இன்றைய சிந்தனை மிக அற்புதமாக அமைய இருக்கிறது. ஐயா அவர்களை நம் அனைவரது சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று மகிழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷி சரணம். நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் அனைவரும் இல்லத்தில் உங்கள் இல்லத்து பெரியோர்கள், இல்லத்து பிள்ளைகள், சந்ததிகள் என அனைவரும் உடல் நலத்தோடு, தேக ஆரோக்கியத்தோடு, நீள் ஆயுளோடு, நிறை செல்வத்தோடு வாழ்வீர்களாக. நண்பர்களே, 3 காலத்தையும் இணைத்து பார்க்கிற ஒரு சிந்தனையில் நாம் இருக்கிறோம். எல்லோருக்கும் இந்த 3 காலங்களும் உண்டு. ஆகவே நாம நிகழ்காலத்தை வைத்துக் கொண்டு கடந்த காலம் என்றும் எதிர்காலம் என்றும் நாம் பிரித்து பார்க்கிறோம். அப்படி பிரித்து பார்க்கக்கூடிய இந்த சிந்தனையில் சென்ற வாரம் நாம் பார்த்தது, சென்ற வாரம் என்று இல்லை, அதற்கு முன்பாக நாம் பார்த்தது கடந்த காலம். கடந்த காலத்தினுடைய அனுபவங்கள் தான் நமது எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லுவார் வேதாத்திரி மகரிஷி. கடந்த காலத்தை முறையாக புரிந்து கொண்டால்தான் எதிர்காலத்தை நாம் சரியாக நடத்த முடியும் என்றும் சொல்லுவார்கள். ஆக இன்று நாம் எதிர்காலம் என்று சொல்லும்போது அதை நாம் நமது வாழ்க்கை என்று சொல்லுவோம். எதிர்கால ஆகிய நமது வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். வாழ்க்கை என்று நாம் சொல்லும்போது இந்த வாழ்க்கையை பலர் பலவிதமாக பார்க்கிறார். இதில் எது தர்க்க ரீதியானது, எதை நாம் பின்பற்றக்கூடியது என்பதையும் நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஒரு சாரார் வாழ்க்கையை கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் கோலங்கள் என்பார்கள். துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் என்பார்கள். அதாவது ஒரு படகு, அதில் இருக்கிற துடுப்பு, அந்த படகு எத்தனையோ மனிதர்களை சுமந்திருக்கும், இக்கரைக்கும் அக்கறைக்கும். ஆனால் அதே படகு ஒரு நாள் தனது அங்கமாகிய
அந்த துடுப்பை கூட சுமக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து விடுகிறது. ஆக அந்த நிலை வருவதற்கு முன்பாக நம் உடலில் துடுப்பை மட்டுமல்ல மனிதர்களையும் சுமக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கும்போது நமது செயல் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை உணர்த்துகிறது அந்த பாடல். இன்னும் சிலர் தத்துவார்த்தமாக இந்த வாழ்க்கையை பார்க்கும்போது, எதிர்கால வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு எச்சரிக்கை கொடுப்பார்கள். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, இதில் ஆறடி நிலமே சொந்தமடா என்பார்கள். அவர்கள் கொடுக்கிற எச்சரிக்கை, வாழ்க்கையில் நாம் சக்தி நிறைந்தவர்களாக இருக்கும்போது அது சொந்தம் இது சொந்தம் என்று அனைத்தையும் நமக்கு சொந்தம் பாராட்டி அனைத்தையும் எனது எனது என்று சொல்லி வாழ்கின்ற வாழ்க்கையில் கடைசியில் எது சொந்தம் என்று பார்க்கும்போது ஆறடி நிலமே சொந்தமடா என்று இருக்கிறார் ஒருவர். இன்னொரு சாரார் வாழ்க்கையை பார்க்கும்போது, நிலை மாறும் உலகில் நிலைக்குமென்ற கனவில் வாழும் மனித ஜாதி இதில் வாழ்வதில்லை நீதி என்பார். எத்தனை ஆண்டு காலமாக ஒரு காலகட்டத்தில் நான் சென்று விடுகிறேன் என்ற நினைப்பு இல்லாமல் ஆயிரம் ஆண்டுகளாக நாம் வாழ்கிறோம் என்ற நினைப்பில் செய்கிற தவறுகள் இருக்கிறது. நிலை மாறும் உலகில் நிலைக்குமென்ற கனவில் வாழ்கின்ற இந்த மனித ஜாதி அதில் நீதி வாழ்வதில்லை என்பார்கள். இன்னொரு சாரார் இந்த வாழ்க்கையை பார்க்கும்போது வாழ்க்கையை பலர் பலவிதமாக பார்க்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள். அதை எடுத்து கூறும் விதமாக ஒரு ஒரு பாடல் வருகிறது. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம். கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். ஒரு மனிதன் வாழ்க்கை இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான். இதை கேட்ட இறைவன் படைத்தவனோ சிரித்து விட்டான் என்பார் என்று ஒரு பாடல் வருகிறது. ஆக எதிர்காலத்தை பற்றி, வாழ்க்கையை பற்றி ஒரு எச்சரிக்கையாகவும் எவ்வாறு நாம் இருக்க வேண்டும் என்பதையும் சுசுகமாக தொட்டு காட்டிய பலவிதமான கோணங்களை நாம் பார்க்கிறோம். இதையே ஒரு அறிஞர் இதையே பார்க்கும்போது அப்துல் கலாம், நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு மேதை அப்துல் கலாம் அவர்கள் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி பேசுகிறார் ஒரு இடத்தில். அவர் சொல்லுவது, கடந்த காலம் என்பது, அவர் சொல்லுவது இட் இஸ் a வேஸ்ட் பேப்பர், தூக்கி குப்பையில போட வேண்டியதுதான், அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஏதோ நடந்துச்சு அவ்வளவுதான். சோ கடந்த காலம் என்பது இட் இஸ் a வேஸ்ட் பேப்பர். நிகழ்காலம் என்பது இட் இஸ் a நியூஸ் பேப்பர் என்பார். அது நியூஸ் பேப்பர், இன்னைக்கு படிக்கிறோம், ஓகே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நாளைக்கு அது செல்லாது, அது மாறிக்கிட்டு இருக்கும். ஆக நிகழ்காலம் என்பது நியூஸ் பேப்பர். எதிர்காலம் என்பது கொஸ்டின் பேப்பர். ரொம்ப சிம்பிளா சொல்றது, எதிர்காலம் என்பது கொஸ்டின் பேப்பர். அது உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு வினா, ஒரு பரீட்சை. அது எதிர்காலம் என்பது உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய நடத்தைகளுக்கும் வைத்திருக்கிற ஒரு பரீட்சை. அது அந்த பரீட்சையில் எந்த அளவிற்கு நீங்கள் தேறுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி. அப்படி அந்த பரீட்சையில் தேரவில்லை என்றால் யுவர் லைஃப் இஸ் அ டிஷ்யூ பேப்பர் என்பார். அப்ப 4 பேப்பர்லயே எல்லாத்தையும் முடிச்சிட்டார். கடந்த காலம் என்பது வேஸ்ட் பேப்பர்,
அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, தூக்கி போடுங்கிறாரு. நிகழ்காலம் என்பது இன்றைக்கோட சரி, இட் இஸ் அ நியூஸ் பேப்பர், அது இன்றைக்கோட சரி. எதிர்காலம் என்பது கொஸ்டின் பேப்பர், நம்ம கேர்ஃபுல்லா படிக்கணும், ஆன்சர் பண்ணணும். அப்படி ஆன்சர் பண்ணலைன்னா, முறையாக ஆன்சர் செய்யலைன்னா, யுவர் லைஃப் இஸ் அ டிஷ்யூ பேப்பர். ஆக நமது வாழ்க்கை என்பது ஒரு டிஷ்யூ பேப்பராக முடிந்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் மகரிஷி அவர்கள் இதையெல்லாம் சுருக்கி ஒரு 3 விதமாக மகரிஷி அவர்கள் எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவா பார்க்கிறார். அதான் வேதாத்திரிய பார்வை, ரொம்ப பாசிட்டிவா பார்க்கிறார். கடந்த காலத்தை வேஸ்ட் பேப்பர்னு அதை அப்படியே தூக்கி போட்டுற வேணாமா, அதுல சில அனுபவங்கள் இருக்கும். ஆக அந்த கடந்த காலத்தினுடைய அனுபவங்களை நீங்க எடுத்துக்கங்க. அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு எதிர்காலம், அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு நிகழ்காலத்துக்கு வாங்க. இப்ப இந்த நிகழ்காலத்தினுடைய தேவைகள், கை இருப்புகள் இரண்டையும் பாருங்க. உங்களுடைய கை இருப்பு என்ன, தேவைகள் என்ன என்பதை சிந்தித்து எதிர்காலத்தினுடைய விளைவுகளை பாருங்க. இதை நான் செய்தால் என்ன விளைவுகள் வரும் என்று எதிர்கால விளைவுகளை கணக்கில் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு தான் ஒரு செயலை செய்ய வேண்டும். ஆக 3 காலத்தையும் இணைத்து ஒரு செயலை செய்கிற அந்த பக்குவம் தான் ஒரு வாழ்க்கையை இனிமையாக வைத்திருக்கும் என்பார் வேதாத்திரி மகரிஷி. ஆகவே கடந்த கால அனுபவங்கள், அதை இப்ப நம்ம சுருக்கமா போன வாரத்துல விவரி ஒரு டிஸ்கஷன்ல ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம். கடந்த காலங்கிறது என்னன்னு சொல்லிட்டு அதை இப்ப சுருக்கமா சொல்லிடலாம், பார்த்துட்டு நம்ம எதிர்காலத்துக்கு வரோம். கடந்த காலத்தை நம்ம சுருக்கமா பார்க்கணும்னா, எது வரைக்கும் எனது கடந்த காலம் போகிறது அப்படின்னு பார்க்கணும். எது வரைக்கும் போகிறது அப்படின்னு பார்க்கும்போது, எனது கடந்த காலம் இம்மீடியட்டா உடனுக்குடன் இருக்கிற எனது கடந்த காலம் எனது பெற்றோர்கள், அவர்களில் இருந்துதான் நான் வருகிறேன். ஆக எனது கடந்த காலத்தினுடைய ஆரம்பம் அப்படி திரும்பி பார்த்தோம் என்றால் பெற்றோர்கள். இன்னும் அவர்கள் எப்படி வந்தார்கள், அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா அந்த கடந்த காலம் போய்கிட்டே இருக்கு. ஒரு முதல் மனிதனுக்கும் கடந்த காலம் என்ன, அவனுக்கு முன்பாக இருந்த 5 அறிவுள்ள விலங்கினம். அதற்கு முன்பாக கடந்த காலம் என்ன, 4 அறிவு. அப்ப எனது கடந்த காலம் இன்னும் போய்கிட்டே இருக்கு. 4 அறிவோட நிக்கல, 3 அறிவு வந்துடுச்சு. அதற்கு முன்பாக 2 அறிவு, அதற்கு முன்பாக 1 அறிவு. அப்ப எனது கடந்த காலம் பின்னாடி போய்கிட்டே இருக்கு பாருங்க. 1 அறிவு வரைக்கும் எனது கடந்த காலம் போயிடுச்சு. அதற்கு முன்பாக பஞ்சபூதங்கள். ஆக எனது கடந்த காலத்துல பஞ்சபூதங்களும் வந்துடுச்சு. பஞ்சபூதங்களுக்கும் முன்பாக எல்லாத்துக்கும் அடிப்படையான விண் வந்துருச்சு, ஆகாஷ் துகள் வந்துருக்கு. அதற்கு முன்பாக இறைத்துகள் வந்துருக்கு. ஆக எனது கடந்த காலம் இறைத்துகள் வரைக்கும் போயிடுச்சு. இறைத்துகளுக்கும் முன்பாக எனது கடந்த காலம், இறைத்துகள் எங்கிருந்து வருது, பெருவெளி, தூயவெளி. அதற்கு முன்பாக அப்படிங்கிற கேள்வி அன்னைக்கு நம்ம சிந்திச்சோம். இறைத்துகளுக்கு முன்பாக ஒரு கேள்வி கேட்டோம். இறைத்துகளுக்கு முன்பாக இறைவெளி வந்தது. இப்ப இறைவெளிக்கு முன்பாக என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப அதுக்கு முன்பாக எனது கடந்த காலம் இன்னும் போய்கிட்டே இருக்கா, இறைவெளியும் தாண்டி போகுதா அப்படின்னு பார்த்தோம் என்றால், இறைவெளி அல்லது பெருவெளி அல்லது நிறைவெளி ஒரே வெளிதான், பல பேரை விட்டுக்கிட்டு இருக்கணும். அந்த மகரிஷி அவர்கள் ஒரு தன்மையை சொல்றாங்க,
அது எல்லை அற்றது. இப்ப இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். எனது கடந்த காலம் எங்க போய் முடியுதுன்னா, எல்லையற்ற ஒரு பெருவெளியில் போய் எனது கடந்த காலம் போய் முடியுது. அதற்கு முன்பாக இருந்த காலம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, இந்த பெருவெளியே எல்லை இல்லாது இருக்கு. அதற்கு எல்லையே கிடையாது. அப்ப அதற்கு முன்பாக ஒன்று இருந்து அதிலிருந்து இது வர வந்திருக்குமே, ஆனால் இதை விட அது பெருசா இருக்கணும். ஆனால் இதுவே எல்லையற்றதாயிடுச்சு, அது எப்படி இதை விட அது பெருசா இருக்க முடியும்? ஆகவே இது எல்லையற்றதாக இருப்பதால் இதற்கு முன்பாக ஒன்று, இதை விட பெரிதாக ஒன்று இருக்க முடியாது. ஆகவேதான் எனது கடந்த காலம் எங்க போய் நின்றுச்சு? பெருவெளியில போய் நின்றுச்சு. அதற்கு முன்பாக காலத்தை நம்ம நீட்ட முடியாது. அதற்கு முன்பாக ஒன்று இருந்து அதிலிருந்து வர வேண்டும் என்றால் அது இதை விட பெருசா இருக்கணும். இதுக்கே எல்லையற்றதாயிடுச்சே, எல்லை இருந்தா தானே பெருசு வந்து பார்க்க முடியும். இதுவே எல்லையற்றதால் அதற்கு முன்பாக ஒன்றும் இல்லை. ஆக எனது கடந்த காலம் பெருவெளியாக இருக்கிற காலம் வரைக்கும் போயிடுச்சு. இந்த பெருவெளிக்கு கடந்த காலம் இல்லை. பெருவெளியே தெய்வம் என்றால் தெய்வத்திற்கு கடந்த காலம் இல்லை என்ற ஒரு பேர் உண்மைக்கு நம்ம வருவோம். ஆக இந்த உண்மையை மட்டும் நம்ம ஆழமா பதிஞ்சு வச்சுக்க. தெய்வத்திற்கு கடந்த காலம் கிடையாது. எந்த ஒன்றிற்கு கடந்த காலம் இல்லையோ அதுதான் தெய்வம். தெய்வத்திற்கே ஒரு டெபினிஷன் வந்துருச்சு இந்த சிந்தனையில. இப்ப இந்த சிந்தனையை நம்ம கையில வச்சுக்கிட்டு எந்த ஒன்றிற்கு கடந்த காலம் இல்லையோ அதற்கு பெயர் தான் தெய்வம் என்ற சிந்தனையை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு, இன்னைக்கு நாம் போய் ஒரு சிலையை வணங்கினால் அந்த சிலைக்கு கடந்த காலம் இருக்கா இல்லையா? அந்த சிலைக்கு சிலையாக உருவாவதற்கு முன்பாக அது ஒரு கல்லாக இருந்தது. அப்ப அதுக்கு ஒரு கடந்த காலம் இருக்கு, அந்த சிலைக்கு இருக்கு. ஆக சிலைக்கு கடந்த காலம் உண்டு, ஆனால் அது உணர்த்துகிற தெய்வத்திற்கு கடந்த காலம் இல்லை. ஆகவே சிலை தெய்வமாகிவிடாது என்ற ஒரு சத்தியத்திற்கு நாம் வரணும். இதெல்லாம் நம்ம ஒரு சிந்தனையில கொண்டு வரணும். ஆக எந்த ஒன்றிற்கு கடந்த காலம் இல்லையோ அதுவேதான் தெய்வம் என்ற ஒரு நிலைக்கு வரும்போது, அந்த கடந்த காலம் இல்லாத அந்த தெய்வ நிலை இருக்கிறதே, அங்க இருந்துதான் நான் ஆரம்பிக்கிறேன். அது இறைத்துகளாகி விண்ணாகி பஞ்சபூதங்களாகி பிறகு உயிரினமாகி உயிரினம் பெருகி அதில் நான் ஒன்றாக இப்போது வந்திருக்கிறேன். ஆக மகரிஷி அடிக்கடி சொல்வாரு, தெய்வ நிலையிலிருந்து மனிதன் வரைக்கும் ஒரே தொடர்ச்சி தான். இதுல எங்கேயுமே கேப் கிடையாது. கேப்பே இல்லாத ஒரே தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சியாகத்தான் நான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆக தெய்வமே தான் நானாக இருக்கிறது என்ற உணர்வு நம்மில் மேலோங்க வேண்டும். அதுதான் என்னுடைய கடந்த காலம். இப்போ எதிர்காலம். இந்த எதிர்காலத்திற்கு வரும்போது நாம் சிந்திக்க வேண்டியது, இப்போ இந்த கடந்த காலத்துல அந்த பெருவெளியாகிய தெய்வம் இறைத்துகளாக மாறிச்சு, விண்ணாக மாறியது, பஞ்சபூதங்களாக மாறியது. இப்போ உதாரணமாக ஒரு உதாரணம், ஹைட்ரஜன் என்ற ஒரு அணுவை எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் என்ற ஒரு அணு, அது காற்று.
இரண்டாவது பௌதீகம். முதல் பௌதீகம் விண், இரண்டாவது பௌதீகம் காற்று, ஹைட்ரஜன். இன்னைக்கு அந்த ஹைட்ரஜனை பார்த்தோம்னா அந்த ஹைட்ரஜன் அணுவில சென்டர்ல ஒண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்கு, இன்னொரு அணு அப்படின்னு அதை சுத்திக்கிட்டு இருக்கு. அதுதான் ஹைட்ரஜன். ஒண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்கு, இன்னொன்னு அதை சுத்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கோடான கோடி ஹைட்ரஜன் அணுவை உருவாக்கியது அந்த பெருவெளி. அந்த பெருவெளியினுடைய ஜாப் பாருங்க, அந்த வேலையை பாருங்க. கோடான கோடி ஹைட்ரஜன் அணுவை அது உருவாக்கிச்சு. அப்படி கோடான கோடி அது உருவாக்கிய போது ஒரு ஹைட்ரஜன் அணுவுக்கும் இன்னொரு ஹைட்ரஜன் அணுவுக்கும் வித்தியாசம் இல்லை. இந்த ஹைட்ரஜன் அணுவிலையும் ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கு, இன்னொன்னு சுத்துது. அந்த ஹைட்ரஜன் அணுவிலையும் ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கு, ஒண்ணு சுத்துது. அவ்வளவுதான். ஆக ஒன்றுக்கொன்று வித்தியாசம் இல்லாத கோடான கோடி ஹைட்ரஜன் அணுக்களை அந்த பெருவெளியாகிய தெய்வமே உருவாக்கிடுச்சு. தனி மனிதன் தனி ஒரு ஆளாக நின்று அவ்வளோத்தையும் கோடான கோடி அந்த அணுக்களையும் அதுவே உருவாக்கிடுச்சு. அப்படி பஞ்சபூதங்கள் வரைக்கும் பெருவெளியாகிய தெய்வம் தன்னைத்தானே மாற்றி அணுக்களாக அப்படியே மாறிடுச்சு. பெருவெளிக்கு அப்புறமாங்க இப்ப இந்த ப்ரொடக்ஷன் சொல்றமே, அந்த ப்ரொடக்ஷன் டெக்னிக்னு சொல்றமே, அந்த ப்ரொடக்ஷன் டெக்னிக்க அந்த பெருவெளி இப்ப கொஞ்சம் மாத்துது. ஏன்னா எல்லாத்தையும் நம்மளே செய்துட்டு இருக்கமே. இனி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அந்த சிஸ்டத்தை உருவாக்கிட்டோம்னா அந்த சிஸ்டமே இன்னொரு சிஸ்டத்தை உருவாக்கணும். அப்ப நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைத்து பார்த்த அந்த பெருவெளி தனது ப்ரொடக்ஷன் டெக்னிக்கை மாத்துது. அப்படி அந்த ப்ரொடக்ஷன் டெக்னிக்கை மாற்றும் போது ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அதுவே இன்னொரு சிஸ்டத்தை உருவாக்கி கொள்ளுகிற மாதிரி அதை அமைச்சது. அப்போ அதுவே இன்னொன்றாக மாறக்கூடிய சக்தி வேணுமே அதுக்கு. அதனால அந்த சிஸ்டத்திற்கு, அந்த அமைப்பிற்கு பெருவெளி உயிர் என்ற ஒரு பவரை கொடுத்துச்சு. இப்ப அந்த உயிர் என்ற பவரை கொடுத்துட்டு அந்த பெருவெளியாகிய தெய்வம் அந்த அமைப்புல 2 கட்டளையை உருவாக்கிச்சு. அந்த அமைப்பு, உயிருள்ள அந்த அமைப்பு அந்த உயிரோட்டத்தை எப்போதும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதே அமைப்பு, உயிருள்ள அதே அமைப்பு அதே மாதிரி இன்னொரு அமைப்பையும் உருவாக்கிவிட வேண்டும். ஆக இந்த இரண்டுக்குமாக சேர்த்து அந்த அமைப்பிற்கு உயிர் என்ற பவரை கொடுக்குது பெருவெளி. ஆக உயிர் என்ற ஒரு பவரே ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வந்து இறைத்துகள் ஆகி விண்ணாகி அதற்கு அப்புறமாக பஞ்சபூதங்களாகி அது வரைக்கும் உயிர் வரல. பஞ்சபூதங்களின் கூட்டாக ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பை இன்னொரு அமைப்பை உருவாக்கணும். அப்படிங்கிற மாதிரி அந்த அமைப்பை உருவாக்குவதற்கான வல்லமையை கொடுப்பதற்காகத்தான் அந்த உயிர்ங்கிற பவரை கொடுக்குது. ஆக உயிர் என்ற ஒரு உயிர் ஓட்டத்துடன் ஒரு அமைப்பை உருவாக்கி அப்புறமாக அந்த பெருவெளி ரெஸ்ட் எடுத்து இப்ப அந்த அமைப்பே இன்னொரு அமைப்பை உருவாக்கும், அந்த அமைப்பு இன்னொரு அமைப்பு உருவாக்கும். அப்படியே அந்த உயிரினம் பெருகும், உயிருள்ள அமைப்பு பெருகுது. அப்படி பெருகி 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 பெருகிதான் தாவரங்கள் வந்தது. அது சேர்ந்து 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 தாவரங்கள் வந்தது. ஆக அந்த முதல் உயிரை உருவாக்கிய அந்த தெய்வம் அப்புறமாக அந்த உயிரை இன்னொரு உயிரை உருவாக்கிறது. அப்படி உயிரிலிருந்து உருவாக்கி 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 தான் பலவிதமான உயிருள்ள அமைப்புகள் உருவாயிடுச்சு. அதெல்லாம் சேர்ந்துதான் முதல்ல தாவரம் வருது. தாவரத்திலையும் ஒரே தாவரம் தண்ணிலிருந்து இன்னொரு விதையை உருவாக்கிடுச்சு. ஒரே தாவரம், ஒரே மரம். அதுக்கு பேர் தான் யூனிசெக்ஸ் அப்படி என்று சொல்லுவாங்க. ஒரே ஒரு பால் தான் உண்டு, ஆண்.
அல்லது பெண் என்ற ஒரே பால் தான் அதுவே உருவாக்கிடும். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருந்தது. என்ன சிக்கல் என்றால், ஒரு மரம் உருவாகி அப்படி மரம் உருவாகிற போது ஏதோ ஒரு காரணத்தினால் அது சரியாக வளராது, நோய்வாய்ப்பட்டு சரியாக வளரவில்லை என்றால் அதிலிருந்து வருகிற இன்னொரு சிறிய மரமும் சரியாக வளராது. அப்ப அந்த நோயை எப்படி சரி பண்றது என்பதற்காகத்தான் யூனிசெக்ஸ்ல இருந்து இந்த பெருவெளி ப்ரொடக்ஷன் டெக்னிக்கை மாற்றி பைசெக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தது. ஆண் பெண் என்ற அந்த பைசெக்ஸ் ஒரு காலகட்டத்துல தான் உருவாகுது. அப்புறமாக அந்த ஆண் மரம் பெண் மரம் ரெண்டு இணைந்து இன்னொரு மரம் வரணும். அப்ப ஆண்ல ஒரு குறைபாடு இருந்தா அந்த பெண் மரம் அதை சரி செய்திடும், பெண் மரத்துல ஒரு குறைபாடு இருந்தா இந்த ஆண் மரம் அதை சரி செய்திடும். ஆக அந்த நோய்வாயை போக்கிடும் என்ற ஒரு வகையில் தான் அந்த இருவரும் சேர்ந்து இன்னொரு உயிரை உருவாக்கும். ஆக அந்த பைசெக்சுவல் டெக்னிக்கு தான் இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. தாவரமாகி உருவாகி 3 இனம் அறிவுள்ள இனமாகி 4 அறிவு 5 அறிவு 6 அறிவு வரைக்கும் வந்துடுச்சு. இன்றைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தெய்வம் ஒரு ஆண் பெண் துணையின்றி ஒரு உயிரை தெய்வத்தால் கூட உருவாக்க முடியாது. ஒரு உயிரை உருவாக்கணும்னா ஆண் பெண் துணை வேணும். ஆனா அதே தெய்வம் இவ்வளவு ஹைட்ரஜன் அணுக்களையும் அட்டாமிக் எத்தனை விதமான அணுக்களை உருவாக்கிச்சு, அதுவா உருவாக்கிச்சு. ஆனால் இன்னொரு உயிரை உருவாக்குவதற்கு அதற்கு ஒரு துணை வேண்டும். தெய்வமே இருந்தாலும் ஒரு ஆண் பெண் துணையின்றி அது இன்னொரு உயிரை உருவாக்க முடியாது. ஆகவேதான் இப்போ இதுவரைக்கும் அதுவே உருவாக்கிச்சு, அந்த பெருவெளியே உருவாக்கிட்டே வந்துச்சு அணுக்கள். அதெல்லாம் எல்லா அணுக்களும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்த பிறகு ஆண்கிற ஏ பெண்ணுங்கிற பி ரெண்டும் சேர்ந்துதான் இன்னொன்னு வரணும், சி வரணும். அப்ப அந்த சி வரும்போது அது ஏ மாதிரி இருக்காது, பி மாதிரியும் இருக்காது. ஆகவேதான் ஒரு குழந்தை அப்பாவிலிருந்து வேறுபடுகிறது, அம்மாவிலிருந்து வேறுபடுகிறது. அப்ப அப்பா வேற அம்மா வேற, குழந்தை மூன்றாவது வேற. ஆக இங்க வித்தியாசங்கள் வந்து இதற்கு முன்பாக அணுவுக்கு அணு வித்தியாசம் இல்லை, எல்லா ஹைட்ரஜன் அணுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் உயிர் என்று வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு உயிரும் வித்தியாசமாயிடுச்சு. ஒவ்வொரு உயிரும் ஒரு தனித்தன்மை வந்து ஒரு வித்தியாசம் வந்து. ஏன்னா ஏயும் பியும் சேரும் போது வருகிற மூன்றாவது சி அது ஏயை போலவும் இருக்காது, பிஏ போலவும் இருக்காது, அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் இந்த சியும் டியும் செய்யறது இன்னொன்று வரும், இ வரும். அந்த இ சி மாதிரி இருக்காது, டி மாதிரி இருக்காது, அது வேற மாதிரி இருக்கும். ஆகவேதான் இந்த உறவுகளில் இந்த உயிரினங்களில் மட்டும் ஒன்றை ஒன்று இணையாக ஐடென்டிக்கலாக இருக்காது, வித்தியாசங்களாகவே தான் இருக்கும். ஆகவேதான் மனிதர்கள்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசங்கள், ஏகப்பட்ட வித்தியாசங்கள். அவனை தூக்குல போடுங்க என்று சொல்லுகிற ஜட்ஜும் மனிதர் தான். அந்த தூக்கு கயிறுக்காக காத்து கொண்டிருக்கிற மனிதனும் அக்யூஸ்டு அவனும் ஒரு மனிதன் தான். 2 பேரும் மனிதர்கள் தான். ஆனால் என்ன வித்தியாசம் பாருங்க, இந்த வித்தியாசங்கள் தனிமங்கள்ல கிடையாது. ஒரே ஹைட்ரஜன் அணு இன்னொரு அணு ஒன்னே தான், ஐடென்டிக்கலி தே ஆர் ஈக்குவல். ஆனால் உயிரினங்களில் வித்தியாசம் வந்துருச்சு. இவ்வளவு வித்தியாசமா இது ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஆக இப்போது நான் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு மனிதன், நான் பார்க்கிற ஒவ்வொரு மனிதரும் வித்தியாசமானவர்கள். இப்போ
என்னை போல அவர் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறது தான் என்னுடைய தப்பு. அதைத்தான் நம்ம நிறைய இடத்துல பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நீங்க வீட்டுல பார்க்கலாம், இல்ல ஆபீஸ்ல பார்க்கலாம். ஒரு ஆபீசர் 10 மணிக்கு ஆபீஸ்னா அவர் 8 மணிக்கு வந்துருவாரு. 5 மணிக்கு முடிஞ்சுன்னா அவர் உட்கார்ந்து வேலை பார்ப்பாரு. 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாரு. அது அவருடைய பாணி. ஆனா அவரு இதே மாதிரி எல்லாருமே இருக்கணும் எதிர்பார்க்கிறாரு. அங்கதான் அவருடைய ஃபெயிலியர். அப்போது அவருக்கு உள்ள பார்வையில் அவர் செய்யறது அவருக்கு சரி, அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொருவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். இப்ப பாருங்க, அந்த வித்தியாசத்தை மட்டும் நான் புரிஞ்சு கொண்டேன் என்றால், எனக்கென்று ஒரு பாதை இருக்கிறது, எனக்கென்று ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் எனக்கு முன்பாக இருக்கிற எங்க அப்பாவுடைய கருத்து வேற, அம்மாவுடைய கருத்து வேற, மனைவியினுடைய கருத்து வேற, பிள்ளைகளுடைய கருத்து வேற. ஆகவே கருத்து வேற்றுமைகள் உள்ள இவர்களோடு நான் இணைந்து ஒரு குடும்பமாக நான் பயணிக்க வேண்டும் என்றால் அனைவர்களது கருத்துக்கும் நான் மதிப்பு தர வேண்டும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை போலவே எல்லாம் இருக்கணும், நான் ஒண்ணு சொன்னா எல்லாரும் கேட்டுக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக நம்ம எதிர்கால வாழ்வை பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு உயிரும் அதற்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அந்த தனித்தன்மையை தீர்மானிக்கிறதுக்காகத்தான் அந்த உயிருக்குள்ள அந்த உயிருடைய அனுபவங்களை அங்க பதிவு செஞ்சு அந்த அனுபவங்களின் வச்சுதான் அந்த உயிர் அதனுடைய முடிவை எடுக்குது. அப்படி ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளேயும் அதனது கடந்த கால அனுபவங்கள் அங்க பதிவாகி அங்க ஒரு தொகுப்பாக இருக்கு. ஆக எந்த உயிரினத்திற்கும் அதனுடைய கடந்த காலம் அதற்குள்ளேயே இருக்கு. அதுதான் விசேஷம். என்னுடைய கடந்த காலம் எனக்குள்ள இருக்கிற அறையில பதிவாகி அங்க எனக்குள்ள இருக்கிற கடந்த காலம் இருக்குங்க. அந்த கடந்த காலத்தை பார்த்துதான் அதுதான் என்னை தீர்மானிக்கிறது. ஆக எனது கடந்த காலம் மறைந்து போய்விடவில்லை, அது எனக்குள்ளாக இருக்கிறது, பதிவுகளாக இருக்கிறது. இங்குதான் அந்த பதிவுகளுக்கான முக்கியத்துவம் வருகிறது. எனக்குள்ளாக இருக்கிற பதிவுகள் தான் என்னுடைய கடந்த காலம். அந்த கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த அனுபவ பதிவுகள் இருக்கிறதே, அந்த பதிவுகள் தான் எனது பார்வையை தீர்மானிக்கிறது. ஆகவே இப்போது பலவாறான கருத்துக்கள் உள்ள மனிதர்களின் மத்தியில் நான் வாழ்கிறேன். அப்படி என்றால் எனது கருத்துக்கும் இன்னொரு கருத்துக்கும் முரண்பாடு வரும்போது அந்த முரண்பாட்டை எப்படி சரி செய்வது? அந்த முரண்பாடு குடும்பத்திற்குள்ளாக வரலாம், அல்லது நாம் வேலை பார்க்கிற அலுவலகத்தில் வரலாம். அந்த முரண்பாடு, அந்த வித்தியாசத்தை எப்படி சரி செய்வது? அதில் தான் இருக்கிறது நமது சாமர்த்தியம். எல்லாரும் என்னை போலவே இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் அவரவர்களுக்கு என்று ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்தை நான் மதிப்பு உள்ளதாக நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த அவரவர்களுக்குள்ள தனித்தன்மை இருக்கிறதே, இந்த தனித்தன்மையை பாதுகாக்க வேண்டும், அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று தத்துவத்தில் முதலாக கொண்டு வந்தவர் ராமானுஜர். ஆனால் சங்கரர் எல்லாமே பிரம்மமயம்தான், அது ஒண்ணும் வித்தியாசம் இல்லை, வித்தியாசம் இருக்கிறதுனால நீ பார்க்கிற பார்வைதான் என்று சங்கரர் அந்த வித்தியாசத்தை அவ்வளவாக எடுத்து காட்டல. ஆனா ராமானுஜர் எல்லாமே அதுல இருந்தா வந்ததுதான், இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு, அதை நான் மதிக்க வேண்டும் என்று அந்த சங்கரர் தத்துவத்தை
சிறிது மாற்றியவர் ராமானுஜர். அதனாலதான் சங்கரர் தத்துவத்தை அத்வைதம் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான் அனைத்துமாக ஆகியது. உண்மைதான். ஒன்றே அந்த பெருவெளிதான் அனைத்துமாக ஆகியது உண்மைதான். ஆனாலும் ஒவ்வொரு அமைப்பிற்கென்றும் தனித்தன்மை உண்டு. அதை மதித்து நான் வாழ வேண்டும், அந்த தனித்தன்மைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்தவர் ராமானுஜர். அதனால ராமானுஜர் கொடுத்த தத்துவத்தை விசிஷ்ட அத்வைதம் என்று சொல்றாங்க, ஸ்பெஷல் அத்வைதம். சங்கரர் கொடுத்தது அத்வைதம், ஆனால் ராமானுஜர் கொடுத்தது ஸ்பெஷல் அத்வைதம், விசிஷ்ட அத்வைதம் என்று சொல்வார்கள். ஆக இப்போது நான் ஒரு குடும்பஸ்தனாக வாழ்க்கையை நம்ம வாழ்கிற போது எங்க நின்று வாழ்கிறோம்? குடும்பத்திலிருந்து தான் வாழ்கிறோம். ஆக எதிர்காலம் என்பது, எனது வாழ்க்கை என்பது குடும்பத்துல தான் எனது எதிர்காலமே இருக்கு. நான் வாழ்வது குடும்பத்துல தான், அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ டெல்லியில ஒரு ஒரு ஸ்டேட்ல ஒரு சீஃப் மினிஸ்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டேட்ல அவர் சீஃப் மினிஸ்டர் தான். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, சாயந்தரம் 5 மணிக்கு மேல நான் சீஃப் மினிஸ்டர், நான் அதனால 5 ஸ்டார் ஹோட்டல் தான் போவேன், வீட்டுக்கு போக மாட்டேன் என்று சொன்னால் அவரை பத்தி நம்ம என்ன நினைப்போம்? அவருக்கு குடும்பம் இல்லையா அப்படிதான் கேட்போம். யாராக இருந்தாலும் 5 மணிக்கு மேல போக வேண்டிய இடம் குடும்பம் தான். அது சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, 6 மணிக்கு மேல போக வேண்டிய இடம் குடும்பம். எனது வாழ்க்கையில, எனது எதிர்காலத்தை தீர்மானிக்கிற எனது வாழ்க்கையில் குடும்பம் என்ற அமைப்பு மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அது சாதாரண அமைப்பு அல்ல, மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்குள்ளாக நான் உருவாக்குகிற அமைதி இருக்கிறதே, அந்த அமைப்புக்குள்ளாக நான் செய்கிற தியாகம் இருக்கிறதே, அதுதான் எனது புற வாழ்க்கையினுடைய அமைதியையும் புற வாழ்க்கையினுடைய குடும்பத்தை விட்டு நான் செய்கிற தியாகத்தைக்கும் ஒரு ஆதாரமாக அமையும். ஆக குடும்பத்தில் நான் ஒரு தியாகத்தை செய்யாது, குடும்பத்தில் நான் ஒரு அமைதியை உருவாக்க முடியாமல் நான் வெளியில் வரும்போது எனது செயல் ஒரு அமைதியை உருவாக்குவதாக இருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே அது அமைதியை நான் உருவாக்க முடியும். எனவேதான் மகரிஷி அவர்களது தத்துவத்துல குடும்ப அமைதி அப்படின்னு ஒரு 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 தத்துவத்தை கொண்டு வந்தாங்க. நீங்க வாழ்கிற இடம் குடும்பம். ஒரு முறை மகரிஷி கிட்ட ஒரு அன்பர் வர்றாரு, வந்து சொல்றார், உங்க கருத்தெல்லாம் நல்லா கருத்துங்க சாமிஜி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாம் நியாயமான கருத்துக்கள், மனிதர்களுக்கு வேண்டிய கருத்துக்கள். நான் இங்கேயே ஆடியாலே தங்கி உங்க கூடவே இருந்து நான் உங்களுடைய சிஷியனாக வாழ்றதுக்கு நான் பிரியப்படுகிறேன். நான் இங்கேயே வந்துடுறேன் சாமிஜி, உங்களுடைய சிஷியனாக வந்துடுறேன் அப்படின்னு சொன்னபோது மகரிஷி சொன்ன வார்த்தை, அப்படியெல்லாம் நீங்க ஒண்ணு வர வேண்டாம், முதல்ல உங்க குடும்பத்தை கவனிங்க. எப்பவாச்சும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு போங்க, உங்களுக்கு அதுல நேரம் இருந்தா ஏதாச்சும் துண்டு செய்யுங்க, குடும்பத்தை விட்டுட்டு இங்க வர என்று மகரிஷி அவர்கள். நீங்க சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா பல மகிழ்ச்சிகளை நாம் சந்திச்சிருக்கிறோம், இன்றும் கூட சந்திக்கிறோம். அவர்கள் எல்லாருமே இந்த சந்நியாசத்தை ஒரு அங்கமாக, குடும்பத்தை விட்டு இங்க சன்னியாசிகள் ஆகி அப்புறமாக சேவை செய்கிற ஒரு அமைப்புல தான் இருந்தாங்க. ஆனால் முதலாக மகரிஷி அவர்கள் அந்த சந்நியாசம் என்ற அந்த வார்த்தையை அந்த தத்துவத்திலிருந்து அப்படியே எடுத்துட்டாங்க. ஒரு விஷயத்தை பரப்புறதுக்கு வேணும்னா சந்நியாசம் உதவலாம், ஏன்னா 24 hours அதிலே சிந்தனை இருக்கணும். ஆனால் ஞானத்தை பெறுவதற்கு சந்நியாசம் அவசியம் இல்லை. ஆக நீங்க குடும்பத்திலேயே இருங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கங்க, குடும்பத்தில் ஒரு அமைதியை உருவாக்குங்க. அந்த அமைதி தான் நீங்கள் சமுதாயத்திற்கு தருகிற
ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை. ஏனென்றால் இப்போ எதிர்காலம் பார்க்கும்போது, எனது கடந்த காலத்தை நான் பார்க்கும்போது, இறைவன் தான் எல்லாவற்றையும் அவனே தான் உருவாக்கிக்கிட்டே வந்தான். ஆனா ஒரு காலகட்டத்துல அதே தெய்வம் இன்னொன்றை உருவாக்குவதற்கு அது மனிதனுடைய உதவியை நாடு, இன்னொரு உயிரினத்தினுடைய உதவியை நாடுகிறது. ஆகவே இன்னொரு உயிரினம், ஒரு உயிரினம் மட்டுமல்ல, 2 உயிரினங்கள் சேர்ந்துதான் இன்னொரு உயிரினத்தை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குவதால் அந்த உருவாக்கப்படுகிற உயிரினம் அந்த ஏயிலிருந்து வித்தியாசப்படுது, அம்மாவிலிருந்து வித்தியாசப்படுது, அப்பாவிலிருந்து வித்தியாசப்படுது. ஆகவே வித்தியாசங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் வித்தியாசம் ஒரு குறை அல்ல, அதுதான் இயற்கை. இவருக்கு அடிக்கடி கோபம் வருது அப்படிங்கிறது அவருடைய இயற்கை. அதுதான், அது குறை சொல்ல முடியாது, அவருடைய இயற்கை அதுதான். அதை ஒத்து நான் வாழ வேண்டும். நண்பர்களே, நம்ம எல்லாம் தத்துவத்தை படிக்கிறோம், மகரிஷியுடைய தத்துவத்தை படிக்கிறோம். இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒவ்வொருவரிடமும் தனித்தன்மை இருக்கிறது. அப்படி தனித்தன்மை உள்ள மனிதர்கள் ஒரு 7-8 பேர் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். இப்போ அந்த குடும்பத்திற்கும் எனது தனித்தன்மைக்கும் உள்ள உராய்வுகள் என்ன, உள்ள சம்பந்தம் என்ன? எனது தனித்தன்மை முக்கியமா அல்லது குடும்பத்தினுடைய அமைதி முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு, அது முக்கியமா இல்லைன்னா குடும்பத்தினுடைய அமைதி முக்கியமா? குடும்பத்தினுடைய அமைதி என்றால் எனது தனித்தன்மை இருந்தாலும் மற்றவர்களையும் அழைத்து செல்கிற ஒரு கருத்துக்கு நான் வருகிறேன். அப்படிங்கும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம். தியாகமே அங்கதான் ஆரம்பிக்குது. குடும்பத்தின் அமைதிக்காக எனது தனித்தன்மையை நான் கொஞ்சம் தியாகம் செய்யறேன். இப்போ ஒரு மேசன் செவரு வைக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அருமையான செங்கல் தான் வாங்கி போட்டிருக்கோம், நல்ல செங்கல் தான் வாங்கியிருக்கிறோம், விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம். இப்போ அந்த செங்கலை வச்சு மேசன் செவர் கட்டுறான். அப்போ ஒரு செங்கலை எடுத்து அந்த மேசன் அந்த கேப்ல வச்சு பார்க்கிறாரு. அந்த கேப்ல இந்த செங்கல் ஃபிட் ஆகல, கொஞ்சம் செங்கல் பெருசா இருக்கு, ஃபிட் ஆகல. அப்போ அந்த மேசன் என்ன செய்வாரு, அந்த செங்கலை கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் தட்டுவாரு, அந்த பக்கம் கொஞ்சம் தட்டுவாரு, தட்டிட்டு அப்புறம் வச்சாருன்னா ஃபிட் ஆயிடும். அதே போலவே நான் குடும்பம் என்ற அமைதி உருவாக வேண்டும் என்றால், அந்த குடும்பம் என்ற சுவர் உருவாக வேண்டும் என்றால், அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி நான் என்னை சற்று மாற்றிக்கொள்வேன். அந்த அந்த உரிமை எனக்கு இருக்கு, மாற்றிக்கொள்வதற்கான உரிமை எனக்கு இருக்கு. அந்த உரிமையை வைத்து அதை நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஆக எனது தனித்தன்மையை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டேன். இந்த பக்கம் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அந்த பக்கம் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அப்பதான் நான் குடும்பத்துல ஃபிட் ஆகிறேன். அப்படித்தான் குடும்பம் வளரும். ஆகவே நண்பர்களே, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒரு கருத்து இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் குடும்பத்தில் ஒரு அமைதி உருவாவதற்காக நான் எனது தனித்தன்மையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளவும் வேண்டும். அப்படி என்றால் எனது தனித்தன்மையை நான் மாற்றிக்கொள்ள முடியுமா, அதுக்கு எனக்கு உரிமை இருக்கா என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஏனென்றால் எனது தன்மையை தீர்மானிப்பது எனக்குள்ளாக இருக்கிற அனுபவ பதிவுகள் தான், கடந்த கால பதிவுகள் தான் எனக்குள்ள இருக்கு. அந்த பதிவுகள் தான் இப்போதைய குணத்தை தீர்மானிக்குது என்றால் அந்த தனித்தன்மையை என்னால் மாற்றிக்கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அவற்றை மாற்றிக்கொள்கிற பக்குவம் எனக்கு இருக்கா என்ற கேள்வி வரும்போதுதான் ஒரு மிகப்பெரிய தத்துவம் அதில் அடங்கி இருக்கிறது. இப்போ ஒரு வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்தினுடைய விதையில் அதனுடைய கடந்த கால பதிவுகள் இருக்கு. அந்த விதையில அதனுடைய கடந்த கால அவங்க அம்மா அப்பா அவர்கள் செய்த எல்லாம் கடந்த கால பதிவுகள்
அந்த வேப்பமரத்தினுடைய விதையில இருக்கு. நம்ம விதைய போடுறோம், செடி வளருது. இப்ப இந்த செடி மறுபடியும் ஒரு கசப்பான பழத்தை தான் காய்க்கும். ஏன்னால் அந்த பதிவு அப்படித்தான் இருக்கு. ஆனால் இந்த செடியே பார்த்து எத்தனை நாளைக்கு தான் அந்த கசப்பான பழத்தையே காய்க்கிறது, கொஞ்சம் இந்த வருஷம் இனிப்பா காய்க்கலாமே என்று பதிவை அது மாற்ற முடியாது. ஒரு மரம் தனது பதிவை மாற்றி வேறு விதமாக காய்க்க முடியாது. பதிவை மாற்றுகிற பக்குவம் மரத்திற்கு இல்லை. ஆகவே பதிவை மாற்றுகிற பக்குவம் மரத்துக்கு இல்லை. 2 அறிவு 3 அறிவு விலங்கின வரைக்கும் கிடையாது. தனது பதிவை அது மாற்றிக்கொள்ள முடியாது. எவ்வளவுதான் வயிற்று வலி வந்தாலும் ஒரு சிங்கம் வெஜிடேரியனாக மாறாது. அது மறுபடியும் ஒன்று அடிச்சுதான் சாப்பிடும். அதுதான் அதனுடைய பதிவு. ஆகவே பதிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த வல்லமை எனக்கு இருக்கிறதா என்றால், இந்த இயற்கை, இந்த பெருவெளியாகிய தெய்வம் அந்த வல்லமையை 5 அறிவு வரைக்கும் கொடுக்கல, மாற்றிக்கொள்வதற்கான பக்குவத்தை கொடுக்கல. ஆனால் 6வது அறிவின் சொல்லுகிற இந்த மனிதனிடம் நீ நினைத்தால் உனது பதிவை நீ மாற்றிக்கொள்ளலாம் என்ற உரிமையை நமக்கு கொடுத்தது பெருவெளி. ஆக அந்த உரிமையை நமக்கு கொடுத்துருச்சு. ஆகவே அன்பர்களே, உங்களுக்குள்ளாக இருக்கிற கடந்த காலங்களை அனுபவ பதிவுகள் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த பதிவு தான் உங்களுடைய குணத்தை தீர்மானிக்குது. ஆனாலும் அந்த பதிவை மாற்றுகிற பக்குவமும் உங்களுக்கு கொடுத்திருக்கு. அதை முறையாக பயன்படுத்தி நமக்குள்ள இருக்கிற பதிவுகளை நம்ம மாற்றணும். எப்படி மாற்றணும்? எப்படி மாற்றினால் குடும்ப அமைதி வருமோ அப்படி அதை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றுகிற போதுதான் நமது இல்லத்தில் அமைதி, நமது உள்ளத்தில் அமைதி, நம்மை சுற்றியும் அமைதி. ஆகவே அந்த மாற்றுகிற பக்குவத்தை மனிதர்களுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறது இந்த பெருவெளி. ஆகவே அன்பர்களே, நம்ம இவ்வளவும் பாடங்களையும் படித்ததற்கு பிறகு நமக்குள்ளாக இருக்கிற அந்த பதிவுகளை நாம் முறையாக மாற்றுகிறோமா என்பதுதான் இப்போதைய கேள்வி. முறையாக மாற்றினால் குடும்பத்தில் அமைதி, எனது எதிர்காலம் வாழ்வு சிறப்பாக அமையும். அதை நான் முறையாக மாற்றவில்லை என்றால் அங்கேதான் வாழ்வு கசக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், எனக்குள்ளாக இந்த கடந்த கால பதிவுகள் இருக்கு. அந்த பதிவுகளை நான் முறையாக மாற்றுகிறேனா இல்லையா என்பதுதான் எனது கேள்வி. இப்போ ஒரு இடத்துல அந்த பதிவுகளினால் எனக்கு ஒரு கருத்து வந்துருச்சு. என்ன கருத்து வந்திருக்கு? உதாரணமாக, நான் டெல்லியில இருக்கிறேன், எனது தங்கை மதுரையில் இருக்காங்க. தங்கையினுடைய மகனுக்கு கல்யாணம் தீர்மானம் ஆயிடுச்சு, நிச்சயம் ஆயிடுச்சு. இனி ஒரு 10 நாள் 15 நாள்ல திருமணம் நடக்கணும். அப்ப அந்த பையனுக்கு, மணமகனுக்கு, தங்கையினுடைய மகனுக்கு நான் தாய் மாமன். எனது பதிவுகள், கடந்த கால பதிவுகள் எப்படி இருக்கு? தாய் மாமன் என்றால் இப்படித்தான் அழைக்க வேண்டும் திருமணத்திற்கு என்று எனது கடந்த கால பதிவு என்கிட்ட இருக்கு. ஆக நான் இருக்கிறது டெல்லி, தங்கை இருக்கிறது மதுரை. இப்ப அந்த பதிவுகளின் படி தங்கையும் மகனும் வந்து என்னை அழைக்கணும்னா அந்த பதிவு சொல்லுது. ஆனால் நான் அந்த பதிவை மாற்றக்கூடிய பக்குவம் எனக்கு இருக்கு. பாவம், திருமணத்தை வைத்துக் கொண்டு தங்கை எனக்கு கஷ்டப்படுது. என்னை கூப்பிடுறதுக்காக டெல்லிக்கு வரணுமா? பையனையும் கூட்டிட்டு டெல்லிக்கு வரணுமா? எவ்வளவு வேலைகள் அங்கே இருக்கு என்று நினைத்து பார்த்து அந்த தங்கைக்காக நான் எனது பதிவுகளை மாற்றினால் அவசியம் இல்லை. இது கடந்த கால பதிவு. எந்த காலத்தோ
இடம் காலம் தேவை இவை ஒக்க தோன்றியன எத்தனையோ செயல். அதுல ஒரு செயல்தான் தாய்மாமாவை இப்படித்தான் கூப்பிடணும் அப்படி உருவானது அந்த செயல். எந்த எந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொக்க தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அறிவிற்கோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம். அதுதான் வாழ்க்கை. எந்த இடத்திலும் எனக்கு தனித்தன்மை இருக்கிறது, ஆனால் ஒரு குடும்பத்தின் அமைதி, இன்னொருக்கு உண்டாகிற நன்மை, அதற்கு நான் மதிப்பு கொடுத்து எனது தனித்தன்மையை கூட கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் அதுதான் என்னுடைய சிறப்பான வாழ்க்கை, அதுதான் சிறப்பான எதிர்காலம். அன்றைக்கு அதை அப்படி சொல்லியாச்சு, அதுவே நடக்கணும் என்று சொல்லி நான் என்னை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அது பிறருக்கு துன்பமாக அமையும் போது அப்பவும் நான் மாற்றிக்கொள்ளேன்னா நான் என்ன மனிதன்? ஆகவே அன்பர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. இதுதான் விசிஷ்ட அத்வைதம் தருகிற, ராமானுஜர் தருகிற ஒரு தன்மை. ஆனாலும் அந்த தனித்தன்மையோடு இன்னொருவரும் தனித்தன்மை இருக்கிறது. இருவருக்கும் ஒரு இணக்கம் வேண்டும் என்றால் அதில் நான் எனது தனித்தன்மையை கொஞ்சம் தியாகம் செய்து அந்த இணக்கத்தை உருவாக்குகிற போதுதான் எனது வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று பார்க்கும்போது அந்த தெய்வம் அந்த பதிவுகளையே மாற்றுகிற பக்குவத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது. அதை பயன்படுத்தி முறையாக மாற்றினால் பிறருக்கு துன்பம் வராமலும் தனக்கும் துன்பம் வராமலும் நான் முறையாக மாற்றி 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 நான் செயல் புரிந்து கொண்டே வந்தால் எனது எதிர்காலம் சிறப்பாக அமையும். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகளாவிய ஒரு சில கருத்துக்களை பார்த்தோம்னா, எனது மதம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொல்லிருச்சு, அதே தான் நான் மறுபடியும் இன்னைக்கும் செய்வேன், யார் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை என்று சமுதாயத்தை பார்த்து அக்கறைப்படாமல் அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ அதே தான் இன்னைக்கு நான் செய்வேன் என்று ஒருவர் இருந்தால் அவருடைய இருப்பினால் அமைதிதான் கிடைக்கும். அது 5000 வருஷத்துக்கு முன்பாக அன்றைய சமுதாயத்தில் சொல்லப்பட்ட கருத்து. இன்று சமுதாயம் மாறிவிட்டது, அதையே பின்பற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று ஒருவர் அந்த தனித்தன்மையை விட்டு கொடுத்து கடந்த கால அனுபவங்களை மாற்ற முற்படுவாரே ஆனால் அவர்தான் இன்றைய ஞானி. ஆக நாம் கடந்த காலத்தை முறையாக மாற்றுவோம். கடந்த கால பதிவுகளை முறையாக மாற்றி நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நம்மோடு வாழ்கிறவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பை கொடுத்து நாம் குடும்பத்தில் வாழ்கிறோம். அந்த குடும்பத்தின் அமைதியை காத்து எந்த நேரத்திலும் கடைசியில் மகிழ்ச்சித்தான் வருகிறோம். நாம் எந்த செயலை செய்யும் போதும் இது அவர் சொல்லிட்டாரு, எங்க மதத்துல இருக்கு, எங்க ஜாதியில இருக்கு என்று சொல்லாமல் நான் இந்த செயலை செய்கிறேன், இதனால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலாலோ உள்ளத்தாலோ தீங்கு வராது என்றால் நான் இந்த செயலை செய்கிறேன், தீங்கு வரும் என்றால் நான் இந்த செயலை தவிர்க்கிறேன் என்று வாழ்ந்து விட்டோமே. ஆனால் அது மதம் நம்மை நெருக்குகிற போதும், நமது ஜாதி நம்மை நெருக்குகிற போதும் இதை மட்டும் நாம் மகிழ்ச்சியை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது செயல் எப்படி அமைய வேண்டும்? நான் சார்ந்த மதத்தினால் அமையக்கூடாது, நான் சார்ந்த ஜாதியினால் எனது செயல் அமையக்கூடாது. எப்படி எனது செயல் அமைய வேண்டும்? இந்த ஃபார்முலா கையில் இருக்கு. அந்த செயல் தனக்கும் நன்மையை தர வேண்டும், பிறருக்கும் நன்மையை தர வேண்டும், இப்போதும் நன்மையை தர வேண்டும், எப்போதும் நன்மையை தர வேண்டும், உடலாலும் நன்மையை தர வேண்டும், உள்ளத்தாலும் நன்மையை தர வேண்டும் என்றால் நான் அந்த செயலை செய்கிறேன் என்ற ஒரு துணிவு இருக்கிற அல்லவா, அந்த துணிவு தான் நமது எதிர்காலத்தை இனிமையாக்கும் என்று சொல்லி எதிர்காலம் உங்களோடு எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கான இந்த சந்தர்ப்பத்திற்கு இறை மதன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி
ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் நாம் இன்று சந்திக்கிறோம். இறை சாதனை மார்க்கம் ஒரு சொந்த இடத்திற்கு சென்றிருக்கிறது. விரைவாக அது தனது செயலை மென்மேலும் பெருக்கட்டும். பொதுவாக ஜாதகம் பார்க்கும்போது கூட சொல்லுவாங்க, சூரியனா அல்லது ராகுவா கேதுவா சொந்த இடத்திற்கு வந்துட்டா கொஞ்சம் பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல. இப்ப அவன் சொந்த இடத்துக்கு வந்துட்டான், அதனால பலம் அதிகம்னு சொல்லுவாங்க. அதே போலவே இறை சாதனை மார்க்கம் தனது சொந்த இடத்துக்கு வந்துருச்சு. பெருகிய பலத்துடன், உயர்ந்த பலத்துடன் இந்த சமுதாயத்திற்காக ஒரு அர்ப்பணிக்கிற நேரமும் அதற்கு வந்து விட்டது சொல்லி அந்த மகிழ்ச்சியான அந்த செய்தியுடன், அன்பர்களே, இந்த மாதம் இறுதியில் மகரிஷியினுடைய ஒரு தத்துவத்தை, மகரிஷி அவர்கள் தெய்வத்தினுடைய தன்மையை சொல்லும்போது, ஸ்பேஸ் என்று அந்த பெருவெளியை தெய்வம் என்று சொல்லும்போது, பெருவெளி என்ற அந்த தெய்வத்திற்கு பேரறிவு உண்டு என்பார்கள், பேராற்றல் உண்டு, பேரறிவு உண்டு என்பார்கள். அந்த பேரறிவைத்தான் இன்றைய உலகில் நாம் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுகிறோம். கான்சியஸ்னஸ், பேரறிவு என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கான்சியஸ்னஸ் என்ற வார்த்தையை பல்வேறு இடங்களில் பல்வேறு வகைகளில் அது புரியப்பட்டு, கான்சியஸ்னஸ் என்றால் என்ன என்று ஒரு பெரிய கேள்வி என்று நிற்கிறது. இந்த கேள்விக்கான விடையை இதை ஒரு கருத்தரங்கமாக அமைத்து அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி ஆஃப் அரிசோனா என்ற ஒரு பல்கலைக்கழகம் ஒரு கருத்தரங்கை நடத்துகிறது. பேரறிவு என்றால் என்ன? த சயின்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்பதன் தலைப்பு. த சயின்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், பேரறிவு என்றால் என்ன என்ற ஒரு தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் நடைபெறுகிறது. அந்த கருத்தரங்கத்தில் வேதாத்திரி மகரிஷியினுடைய பார்வையில் பேரறிவு என்றால் என்ன என்ற ஒரு கருத்தினை சொல்வதற்காக நான் இந்த மாதம் இறுதியில் அமெரிக்கா செல்ல வேண்டியிருக்கிறது என்ற ஒரு நிகழ்ச்சியையும் உங்களோடு இந்த மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டு, வேதாத்திரியத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான காலமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் வேதாத்திரியத்தோடு இணைந்துள்ள நாம் அனைவரும் அந்த மகிழ்ச்சியை நமது இல்லத்தின் மகிழ்ச்சியாக மாற்றி இனிமையாக வாழ்வோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து இன்று நாம் இந்த உரையை நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அதாவது எதற்கூட எதை ஒப்பிட்டு பேசணும் அப்படிங்கிறதுல நமக்கெல்லாம் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பேச்சாளர்களுக்கு. ஆனா உணர்வாளர்களுக்கு அந்த லிமிட்டேஷனையும் கடந்து அவங்க அந்த ஒப்பீடுதலை கொடுக்குறாங்க. அந்த விதத்துல ஐயா அவர்களுடைய இன்றைய உரை ஒரு ஆகச்சிறந்த உரை. ஒரு மனிதன் ஏன் இப்படி இருக்கிறான் அப்படிங்கிற கேள்விக்கு இதற்கு மேல ஒரு விளக்கத்தை யாராலும் உலகத்துல கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இறைநிலை துவங்கி ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு ஹைட்ரஜன் நைட்ரஜன் முதல் கொண்டு அதற்கு அடுத்த வந்த தாவர இனங்கள், அதுல பாலுணர்னுடைய அடிப்படையிலிருந்து தொடங்கி அத்தனை விஷயங்களையும் மிக விளக்கமாக ஐயா கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லாம, அந்த இடத்துல நாம எவ்வாறு நடந்து கொள்வது உயர்வு அப்படிங்கிற ஒரு ஆன்ம ஞானத்தையும் நமக்கு இந்த இடத்துல தெரிவித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மனிதனுக்கு இருக்கிற ஒரு மாபெரும் சிறப்பு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல். சிந்தனை சக்தி கொண்ட மனிதனுக்கு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது. அதுதான் மனிதனுடைய உயர்வு என்பதையும் மிக அற்புதமாக சுட்டிக்காட்டி, குடும்ப அமைதியினுடைய மேன்மை, நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், ஒரு ஆணவமற்ற
ஒரு வாழ்வாக, இந்த வாழ்வு அன்பு மலரக்கூடிய வாழ்வாக இருக்கணுங்கிறத மிக அற்புதமாக ஐயா அவங்க அவர்களுக்கே உரிய பாணியில சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த செங்கல் இனிமேல் கட்டட வேலை நடந்துட்டு இருக்கு ஐயா அவங்க சொன்னது போல. எனக்கு நீ எப்ப அந்த கட்டடம், இன்னைக்கு கூட ஒரு தம்பி என் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு முழு கல்லை எடுத்து மேல தட்டி உடைச்சார். காவாசி கல் கீழே போய் விழுந்துருச்சு. அப்ப எனக்கு ஒரு சந்தோஷம். ஓ, முழு கல் அந்த இடத்துல உள்ள போகாது, முக்கா கல்லு தான் அந்த இடத்துக்கு பொருந்தும் அப்படின்னா, அப்ப கல் எப்படி தன்னை தியாகம் செய்து அந்த கட்டடத்தை வலுப்படுத்துகிறதோ, அப்படி நாம் என்ன தியாகம் செய்து நம்முடைய குடும்பத்தை, இந்த சமுதாயத்தை வலுப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த வாழ்க்கை இருக்கிறது. அதுல அந்த அடிப்படுதல் கூட, தன்னுடைய சிதைவு கூட அங்க ஒரு பெருமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்கிறதுங்கிறத, இதற்கு மேல ஒரு எளிமையான உதாரணம் வந்து யாராலையும் சொல்ல முடியாது. இது எப்பொழுது நமக்குள்ள அந்த கட்டடத்தை பார்த்தாலும், அந்த செங்கலை பார்த்தாலும், அதுல கல் உடைகிறதை பார்த்தாலும், நாம எந்த அளவுக்கு வளைந்து நெளிந்து கொடுத்து இந்த குடும்பத்தை, இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டே இருக்கும். அந்த விதத்துல மிக ஒரு அற்புதமான உரை இந்த உரை. நிச்சயமாக நம்ம ஒன்றுக்கு பல முறை கேட்கணும். ஏன்னா மொத்த பிரச்சனையா ஐயா ஒரே விஷயத்தில் சொல்லிட்டாங்க. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்காம கருத்து வேறுபாடு இல்ல இருக்கிறத, ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறத மொத்த சமுதாய பிரச்சனைக்கு அடிப்படை. அது ஏன்னு புரிஞ்சிருச்சுன்னா அங்க பிரச்சனையே இல்லை, இல்லைங்களா? அதுக்கான ஆணி வேற ஐயா தொட்டிருக்காங்க. நிச்சயமாக இந்த உரை நமக்கு ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அடிக்கடி சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல ஐயா அவர்களுடைய அந்த வெளிநாட்டு பயணம் மிக சிறப்பாக அமையணும். மகரிஷி கிட்டத்தட்ட 22 முறை வெளிநாடுகள் முழுக்க சுற்றி இந்த வேதாத்திரியத்தை, இந்த ஆன்ம ஞானத்தை பரப்புனாங்க. இப்ப அந்த பணியில ஐயா அவங்க தொடர்ந்து குறிப்பாக இந்த விஞ்ஞான உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு மிக தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க இந்த வயதிலும். அதனால ஐயா அவங்களுடைய பயணம் மிக சிறப்பாக அமையணும். ஐயா அவர்களுடைய உடல் நலம், நீலாயுள் அனைத்தும் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு ஐயா அவங்களை நம்ம வாழ்த்தி மகிழ்வோம். தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா மிக்க நன்றி. நண்பர்களே, சில முக்கிய அறிவிப்புகள். மிக்க நன்றிங்கய்யா. ஐயா அவங்களோட கேள்வி பதில் ஏதாவது இருந்தால் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கான ஐயப்பாடுகளை ஐயா உங்கள்கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும். ஐயா அவர்கள் சொன்னது போல நம்முடைய கட்டடப் பணி இன்னும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையாலுமே அதுவும் ஒரு பெரிய உதாரணம். சொந்த இடத்துக்கு வந்துட்டா நம்முடைய செயல்பாடு எப்படிதான் ஐயா அப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. உண்மை, நாமளும் அந்த சொந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்முடைய பயிற்சி வந்து இப்ப இருக்கிறத விட எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 மடங்கு நம்ம அதிகமா கொடுக்கணுங்கிறத எனக்குள்ள தோணிட்டு இருக்கு. அது நிச்சயமா நடக்கும். அதற்கான செயல்பாடு நடந்துட்டு இருக்கு. நன்றி. நம்ம வருகின்ற மே மாதம் 2ஆம் தேதி நம்மளுடைய ஜூம்ல வந்து புதிய ஆனந்த யோக பயிற்சி வந்து புதுசா ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். இது ஒரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம தொடங்குற ஒரு பயிற்சி. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு நம்ம தொடங்கி. போன வருடம் ஆகஸ்டில் நம்ம தொடங்கணும். இப்போ ஏப்ரல் ஆயிடுச்சு. 8 மாதத்துக்கு அப்புறம் நம்ம தொடங்குறோம். இந்த பயிற்சி வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம தொடங்குறோம். அதனால இதற்கு உங்களுக்கு தெரிந்த அன்பர்கள் அத்தனை பேரையும் இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி ஒன்று எடுத்திருக்கிறோம். நிறைய அன்பர்கள் சின்சியரா அதை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட மொபைல்ல இருக்கிற அத்தனை வாட்ஸ்அப் நம்பரையும் ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணி அதுல உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த செய்தியை அனுப்பணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய அன்பர்கள் இன்னைக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மற்ற அன்பர்களும் உங்க வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல உங்களுக்கு தெரிந்த எல்லா நண்பர்களையும் இணைத்து இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். அது இந்த சமுதாயத்திற்கு, மகரிஷிக்கு, எல்லா ஆசிரியர்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதை சிறப்பா செய்யுங்க. அதுல ஏதாவது டவுட்டா இருந்தா உங்களுக்கு மேல இருக்கிற அன்பர்களுக்கு நிச்சயமா கேட்டு அந்த ஐயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க.
இல்லாட்டி என்னுடைய எண்ணுக்கு கூட கூப்பிடுங்க, உங்களுக்கு கிளாரிட்டி பண்ணி தரோம். நிச்சயமா இந்த செயலை நம்ம சிறப்பா செய்து ஒரு 5000 பேரையாவது குறைந்தபட்சம் நாம இந்த பயிற்சியில இணைக்கணும்னு முயற்சி எடுக்கிறோம். நிச்சயமா இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஓகே, இப்போ அம்மா கேள்வி பதில் நிகழ்வு தொடங்கலாமா? பூஜா அம்மா இன்னைக்கு கோகோஸ்ட் இருக்காங்களா? பாரதி மோகன் ராஜம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கண்டினியூ பண்ணுங்கம்மா. ஓகேங்கம்மா. ஓகேங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஐயா அவர்களோட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. ஜெகநாதன் ஐயா பண்ணிருக்காங்க, அன்மியூட் கொடுங்கம்மா. ஜெகநாதன் ஐயா அன்மியூட் கொடுத்துருக்குறேங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, நான் பெங்களூர் இருந்து பேசுறோம். மாதவனுக்கு கிளாஸ் பீஸ்ட்ல சேர்ந்தவங்க. சரி. இப்போ இந்த நீங்க சொன்னீங்களா, இந்த ஊராயினுகள் மனிதனுக்கு உருவாகும் போது ஆயுட்காலம் ஒருத்தருக்கு வித்தியாசமா இருக்கு. ஏயா அது? அது உங்களுடைய கடந்த காலத்துல நீங்க உங்களுடைய அனுபவத்தினால வர பதிவுகள் இருக்குல்லங்க, பதிவுகள். அப்புறம் அம்மா அப்பாவுடைய நோய் எனக்கு வரத்தானே செய்யும். அம்மா அப்பாவுடைய நோய் நமக்கு வரும். நம்ம சாப்பிடுற பழக்கத்தினால நோய்கள் வரும். அதனாலதான் எல்லாத்துலயுமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்னு சாப்பிடும்போது கோயில் மாதிரி நினைக்கிற இந்த உடல்ல இந்த இதை நம்ம போடலாமா அப்படின்னு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. சாப்பிடும்போது நம்ம பழக்கத்தினால நம்ம ருசியினால கண்டதை சாப்பிடுறோம். சரிங்க. இப்போ அதனாலதான் எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும். சரியா. இப்போ இது சாப்பிடுறது எனக்கு அவசியமா இல்ல அப்படிங்கிற கிடைக்கிறதுனால என்ன சாப்பிடக்கூடாது, இது அவசியமா எனக்கு அப்படின்னு யோசிச்சு எல்லாத்திலையும் விழிப்புணர்வோட இருக்கும்போது நம்ம ஆயுள் காலம் கொஞ்சம் நீளும். இல்லைன்னா நம்மளே கெடுத்துக்கணும். நல்லதுங்கய்யா, நல்லது. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. நன்றிங்க ஐயா. ரெட்மி 9A அன்மியூட் பண்ணிருக்கிறேங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம ஆசிரமத்துல இருந்து துர்கா பேசுறேங்க ஐயா. நல்லதுமா, சொல்லுமா ஐயா. இப்ப நீங்க அந்த உதாரணம் சொன்னீங்கல்லங்க ஐயா, செங்கல் உதாரணம், தியாகம் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஃபேமிலியெல்லாம் வந்து பாத்துக்கணும்னு சொல்லிட்டு, அது வந்து இப்போங்க ஐயா, இப்ப நம்ம ஃபேமிலியா இருந்தாலும் சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி ஒரு சர்க்கிள்ல வந்து நம்ம யாரோ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம நிறைய தியாகம் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய தேவைகள்லாம் நிறைய குறைச்சிட்டு ஹெல்ப் பண்றோம். ஆனா வந்து அவங்க வந்து அதை புரிஞ்சுக்காம மறுபடி நம்மளுக்கு துன்பத்தையே தர மாதிரி சில செயல்கள் எல்லாம் செய்யறாங்க ஐயா. அது வந்து அது மாதிரி நடக்கக்குள்ளங்க ஐயா, இப்ப நம்ம அவங்களுக்கு ஏன் நம்ம செய்யணும், நம்ம அவங்களுக்கு ஏன் நம்ம தியாகம் செய்யணும் இல்ல இல்லம்மா? ஹலோ, அதாங்க கேக்குறாங்க ஐயா, கட் ஆயிடுச்சு. அது ஏன் நம்ம தியாகம் செய்யணும், அவங்க கூட சண்டை போடலாமே அப்படின்னா இம்ப்ரூவ் ஆயிடுமா சிச்சுவேஷன்? இல்லைங்க ஐயா. அப்புறம் ஏமா சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான ஒரே வழி தியாகம் தான். அது ஒரு காலகட்டத்தில் அவங்கள மாற்றும். நம்ம ஆனா வந்து அவங்க என்னதான் துன்பம் கொடுத்தாலும் நம்ம அவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்றீங்க, அப்படியாங்க? அவங்களுக்குன்னு யாருமா? உங்களுடைய யாரோ ஒரு குடும்பத்துல ஒரு ரிலேஷனோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இருக்காங்கல்லங்க ஐயா, நம்மளுக்கு முக்கியமானவங்களா கூட இருக்கலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து நீங்க விலகிடலாம். சரிங்க ஐயா. அவசியம் இல்லைன்னா விலகிடலாம். சரிங்க ஐயா. ஆனா குடும்பத்துல இருந்து விலக முடியாதுல்ல. ஆமாங்க ஐயா. வித்தியாசம் இருக்குல்ல. ஆமாங்க ஐயா. ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்யறோம், நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் எல்லாம் மறுபடியும் தப்பு பண்றாங்க, அது அவங்கள்ட்ட விலகிடலாம். சரிங்க ஐயா. அவங்க நம்மளால தொந்தரவு வேணா விலகிடலாம். சரிங்க ஐயா. குடும்பத்துல இருந்து விலக முடியுமா? முடியாது. அப்ப அங்க வந்து இந்த 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 வழிதான், வேற வழியே கிடையாது. ஒரு குடும்பத்துல வந்துட்டோம் நம்ம.
ஆமா அது பிள்ளைகளாகவோ கணவனாகவோ மனைவியாகவோ அம்மா அப்பாவாகவோ இருக்கலாம். குடும்பத்துக்கு வந்துட்டோம். ஆமா. ஆக அங்க நம்ம தியாகத்தை செய்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. சரிங்க இல்லைன்னா ஐயா. குடும்ப அமைதி மேலும் மேலும் கெடும். ஆமா ஆமாங்க ஐயா. ஏன்பா, வேற வழி இல்ல, குடும்பத்துக்கு வந்துட்டோம்ல. ஃப்ரெண்ட்ஸுகளை விட்டுறலாம், ஃப்ரெண்ட்ஸுகளை வேணா விட்டுறலாம். விட்டுடலாம். சரிங்க ஐயா. நல்லதுமா, நல்லது. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க நன்றி. ஸ்பீச் இன்னைக்கு ரொம்ப ஒரு தெளிவை கொடுக்குற மாதிரி இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. சந்தோஷம், சந்தோஷம், நன்றிங்க சந்தோஷம். ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. மல்லிகா யோகா அன்மீட் கொடுத்துருக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. உங்களோட வெளிநாட்டு பயணம் எளிதே நிறைவேறணுங்க ஐயா. உங்களுடைய அளப்பரிய ஆயுள் உங்களுக்கு வேணுங்க ஐயா. ஏன்னா உங்களை மாதிரி கொஞ்சம் பேரையாவது உருவாக்கி கொடுக்கற வரைக்கும் உங்களுடைய உடல் நலமும் மனநலமும் எந்த விதத்திலையும் கொஞ்சம் கூட மாறுபடாத இருக்கணுங்க ஐயா. நல்லதுமா, தேங்க்யூமா, தேங்க்யூமா, நன்றி. ஏன்னா என்ன சொல்றது, வேல் வெடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனேன்னு பொன்முடியார் சொல்றாருங்க ஐயா. வேல்ங்கிறத சமுதாய வாழ்க்கையில அவன் மேற்கொண்டு இருக்கக்கூடிய தொழிலுக்கேற்ற கருவியை குறிக்குது. அப்படி இருந்தாலும் ஒரு நல்ல பகுத்தறிவாளனாவோ அல்லது பொறியியல் வல்லுனனாவோ வரக்கூடிய தகுதி இருந்தாலும் அவனை முன்னேற்றி கொடுக்கறதுக்கு ஒரு பக்கபலமா ஒருத்தர் வேணுங்க ஐயா. அது மாதிரி அறிவியல் அறிஞனாவோ அல்லது மெஞ்ஞானியாவோ வர்றதுக்கு உங்களை மாதிரி ஒருத்தருடைய தூண்டுதல் இருந்தா தான் மக்கள் வர முடியுங்க ஐயா. அதுக்காக நீங்க மகரிஷியுடைய கொள்கைகளை சிறமேற்கொண்டு எடுத்திருக்கிறது. நீங்க அதை ரொம்ப அதிகமான நாள், எவ்வளவு மேக்சிமம் நீங்க வாழ முடியுமோ அவ்வளவு நாள் வாழ்ந்து இருக்கணுங்க ஐயா. இதுதான் உண்மையான சிறந்தாழ்ந்த வேண்டுதலுங்க ஐயா எனக்கு. நன்றிமா, நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சிவமணி ஐயா அன்மிட் கொடுத்துருக்குறேங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இங்க கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்கன்னாக்கா, அதுல கணவன் ஒரு ஒரு தவறான ஒரு செயல் செய்யறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மனைவி எத்தனை நாள் அதை சகிச்சுக்கிட்டு கூடவே இருக்க முடியும் வாழ்க்கையில? ஐயா, மனைவி கணவன் ஒரு தவறான செயல் செய்யறாரு. சரி. ஆனா மனைவி எத்தனை நாள் அதை சகிச்சுட்டு இருக்க முடியும் கூடவே? அப்படின்னு கேள்வி. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னங்க? சகிக்காம சொல்லுங்க. விட்டு விலகி வர்றதாங்கிறதான் கேக்குறேன். அதாங்கய்யா, அது விலகி வர்றதுனால பின் விளைவை யோசிச்சு பாருங்க. பின் விளைவை இதை விட கஷ்டமா இருக்கும், இதை விட சிரமமா இருக்கும். பின் விளைவு தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னா. ஐயா, இதில் இந்த விஷயம் என்னோட மகளுக்கு ஏற்பட்டிருக்குது. ஆனால் மருமகன் சூதாட்டத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பொழுது பல லட்சங்களை இழந்திருக்காரு. அதை விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொல்றாரு. நீ வேணா வேலைக்கு சொல்றாரு. இந்த கண்டிஷன்ல அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவங்களுக்குரிய கடனை அடைக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் லட்சங்களை அடைச்ச பிறகும் இன்னமும் அவர் தொடர்ந்து அதுலயே தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. அதை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு. இந்த சூழ்நிலையில எப்படி அவங்களுக்கு நானு வழி சொல்றதுன்னு எனக்கு புரியல. நீங்க 2 அட்வைஸ் பண்ணலாங்கய்யா. ஒண்ணு, அங்கேயே இருந்து சமாளிமான்னு சொல்லலாம், இல்லைன்னா விட்டுட்டு வந்துருமான்னு சொல்லலாம். அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எத்தனை நாளைக்கு காப்பாத்துவீங்க அவங்கள? அந்த கேள்வி உண்மைதாங்கய்யா. ஆனா அவர் மருமகன் நான் சொல்றேன், நான் சொல்றதுபடி கொஞ்சம் நடந்துக்குங்க, இல்ல என் மகள் சொல்றது நடந்துக்கிட்டு நீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொன்னாக்க, அதனால முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு உறுதி. நீங்க சொல்ற கஷ்டம் புரியுதுங்க, எல்லா கஷ்டம் எனக்கும் புரியுது, நீங்க சொல்ற வழியெல்லாம் எனக்கும் புரியுது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன? இதுவா அதுவா? அங்கேயே நின்னாச்சு ஒரு நாளைக்கு மாறி சந்தோஷமாக வாழ்கிற நாட்கள் வரத்தான் செய்யும். நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா மறுபடியும் பின் விளைவுகள் இதை விட மோசமா இருக்கும். ஆக நீங்க ரெண்டு எதுவோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்க.
அவரை நான் சரின்னு சொல்ல வரல, அவர் செய்யறது சரின்னு சொல்ல வரல, அவர் செய்யறது தப்பு. ஆனாலும் அவரோட நின்று அந்த குடும்பத்தை மாத்துறதா இல்ல அவரை விட்டுட்டு வர்றதா, ரெண்டு தான் நமக்கு சான்ஸ் இருக்கு. ஒண்ணு ஆமா அங்கேயே நின்று குடும்பத்தை மாத்துறது பெரிய விஷயம், தியாகமான விஷயம். பிள்ளைகளையும் காப்பாற்றணும். குழந்தைகள் இருக்குங்களா? இல்லைங்க, குழந்தைங்க இல்ல. சரி, திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிறது, குழந்தைகள் பரவாயில்ல இல்ல. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. அங்கேயே ஆனா நின்று அவரை மாற்றி குடும்பத்தை நிலைநிறுத்துறது மிகப்பெரிய விஷயம். சாதாரண விஷயம் விட்டுட்டு வர்றது, அது சாதாரண விஷயம். ஆனா அதோட பின்விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் விட்டுட்டு வர்றதுங்கிறது வந்து. ஆனா ஆகவே கொஞ்சம் ஆனா என்னோட மகள் இப்போதைக்கு ஒரு 15 லட்சம் பக்கம் பணத்தை கொடுத்து மேக்கப் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் கடன் அடைச்சிருக்காங்க. சரிம்மா, நல்லது நல்லது, சந்தோஷம். மருமகன் இப்போதைக்கு இன்னொரு 50 லட்சம் பக்கம் கடன் வச்சிருக்காரு. இந்த கண்டிஷன்ல இன்னும் தொடர்ந்தால் இது எங்க போய் முடியும்னு தெரியல. தெரியலைங்க, அவரை வாசம் தான் விட்டு வாங்கன்னு சிரமம் தான். அவர் அந்த பழக்கத்தை விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. என்னால முடியாது, நான் இதை தொடர்ந்து செய்வேன் அப்படிங்கிறாரு, உறுதியா சொல்றாரு. என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு புரியல. அதாங்க நீ யார், ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. நீங்க சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நானு. ஒண்ணு அவரோட இருந்து வாழ்ந்த மாற்றணும், இல்லைன்னா அவரை விட்டுட்டு வரணும். இதுல எது பின்விளைவுகள் ஜாஸ்தின்னு நம்ம தீர்மானிச்சுக்க வேண்டியது. சரிங்க, சரி, ரொம்ப நன்றி. வேற என்ன போலாம். பண்றதுங்கய்யா, வேற என்ன பண்றது இல்ல? அதாவது நான் கொஞ்சம் அவருக்கு சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா அவர் எதுவும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம், நான் அதான் அப்படிப்பட்ட அப்படிதான் இருப்பாங்க அவங்க. அவங்க பிடிச்சதே தான் சரி சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நோயில தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன ஆமா பண்றதுங்க, என்ன பண்றது? இப்போ அதுக்கு வேற விதமா வந்தா இன்னும் பின்விளைவுகள் ரொம்ப மோசமாகும். அதனாலதான் யோசிக்க வேண்டியிருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நல்லதுங்க, நன்றிங்க, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். லிங்கேஸ்வரன் ஐயா, வாழ்க வளமுடன். அன்மிட் கொடுத்துருக்குறேங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, பழைய பதிவுகள்ல இருந்து நம்ம எப்படிங்க ஐயா வெளியே வருது? இப்போ ஒரு கணவர் ஒரு முன்னாடி ஏதாவது ஒரு சில தவறுகள் செய்திருக்கலாம், ட்ரிங்க் பண்ணிருக்கலாம், அவர் கொஞ்சம் ஏதாவது அப்படி பண்ணிருக்கலாம், அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருக்கலாம், இப்ப அவர் மாறி இருக்கலாம். ஆனா நாம மறுபடியும் அந்த பழைய பதிவுகளை வச்சுக்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்துறதோ, அவங்க வெளியில போனா அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட போக கூடாதுன்னு சொல்றது, இந்த பழைய பதிவுகளால துன்பப்படுறது எப்படிங்க ஐயா மாத்துறது? அதாவதுமா, அவருக்கு ஒரு ஃப்ரீடமும் கொடுக்கணும். அவர் பழையதை சொல்லி சொல்லி காட்டி அவர் துன்புறுத்தவும் கூடாது. பழக்கம் ஆயிடுச்சு, அதையே சொல்லி துன்புறுத்தவும் கூடாது. அதே சமயத்துல அவர் கண்காணிக்கவும் வேணும், அப்படியே விட்டுறவும் கூடாது. ஆனாலும் அந்த குடும்பத்துல இருந்து தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும். குடும்பத்தை விட்டுட்டு நம்ம விலகிடலாம்ங்கிற அது ஒரு சொல்யூஷன் ஆகாது. இப்ப அவங்க மாறி இருக்கலாம் ஐயா, இப்ப தெரியும் நம்ம மாற்றம் நல்லா இருக்காங்க, இப்ப ஓரளவுக்கு நல்லாதான் இருக்காங்க அப்படி. ஆனா அந்த பழைய நான் எனக்குள்ள இருக்க பழைய பதிவு இருக்கு இல்லைங்களா, அது இல்ல இவரு முன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் கூட போனா கெட்டுருவாரு, அவர் நம்ம போக விடக்கூடாது, பஸ் ரொம்ப நேரம் வெளியில இருந்தாலும் அவங்களை கால் பண்ணி வீட்டுக்கு வாங்கன்னு சீக்கிரம் வாங்கன்னு கண்ட்ரோல் பண்றது, இது தப்பு தானே அவங்களை நம்ம கண்ட்ரோல் பண்றது. ஆனா நான் எவ்வளவுதான் மெடிடேஷன் பண்றேன், பயிற்சி பண்றேன்னா கூட என்னால அந்த பழைய பதிவுல இருந்து என்னால மாத்திக்க முடியலைங்கய்யா. நான் அவரோட என்ன சொல்றது, அவரோட விஷயம் தலையிட கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் கரெக்டா தான் இருக்காரு, ஃபேமிலிக்கு கரெக்டா இப்போதைக்கு இருக்காங்க, முன்ன மாதிரி கிடையாது, மாறி இருக்காங்க. ஆனா நான் ஏன் அவங்கள கஷ்டப்படுத்துறேன்? இது தப்பு தானே. அவரோட ஆத்மா வேற, என்னோட நீங்க பேசுனதுல இருந்தே புரியுதையா நான் எவ்வளவு தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு. ஆனா அதை நான் மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நானு? நீங்க தான் மாத்தணும். நீங்க தான் சொல்லிட்டீங்களா, மாத்தணும்னு நினைச்சிட்டீங்களா, மாத்திர வேண்டியதானே. நினைக்கிறேன் ஐயா, ஆனா நான் மறுபடியும் அதே தப்பு பண்றேன் ஐயா, நினைக்கிறேனே தவிர என்னால அதை செயல்படுத்த முடியல. அதனால அந்த செயல் வரும்போது இது வேண்டியது இல்லைன்னு நீங்க ஒரு முடிவு எடுங்க. நீங்க நல்லபடியா சந்தோஷமா, எனக்கு என்ன சந்தோஷம்னா, நீங்க உங்களை மாத்திக்கிறோம் நீங்க சொல்றீங்களே, அது மிகப்பெரிய விஷயம். அப்படித்தான் செய்வேன்னு சொல்லாம என்னைய மாத்திக்கிறோம் நீ நினைக்கிறதே மிகப்பெரிய விஷயம். அதுலயே கொஞ்சம் விளைவறிந்த விழிப்பு நிலையில நில்லுங்க, சரியாயிடும். ரொம்ப நல்லது. நீங்க கேள்வியும் கேட்டுட்டீங்க, பதிலையும் சொல்லிட்டீங்க. நீங்க நான் நினைக்கிறேன் நல்லா மாத்திக்க முடியலையா, உங்ககிட்ட எனக்கு அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் தான் நான் பண்ணி இது கொடுத்தேன் நானு. அதான் அந்த சொல்யூஷன் வேற ஒண்ணும் இல்லம்மா.
நீங்க அப்படி அவர் கண்ட்ரோல் பண்ண போகும்போது நினைச்சு பாருங்க, அவர் ஏன் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு அவாய்ட் பண்ணுங்க. ஆமாங்க ஐயா. இப்ப நான் மகரிஷி ஐயாவோட புக்கு நம்ம படிக்கணும், எந்த மாதிரி புக்கு தேர்ந்தெடுத்து படிக்கணும் ஐயா? நமக்கு தேவை எது, எப்படி நல்லது? என்ன மாதிரி எல்லாம் கிடையாது, அவர் எழுதின எல்லாமே நல்லதுதான். எந்த புக்கை எடுத்தாலும் அதுல சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும், அதை நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இந்த புக்கு தான் படிக்கலாம்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா புக்கையும் பாருங்க. இப்ப குடும்ப வாழ்க்கையில் நம்ம குடும்பத்துல நம்ம இருக்கோம்னா நம்ம ஃபேமிலிக்கு நம்ம எனக்கு அவரை பத்தி புக்ஸ் எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா நிறைய. அதனால உங்ககிட்ட எந்த மாதிரி படிக்கலான்றதுனால கேட்டேங்க. ரொம்ப நன்றி. அவர் எழுதின புக்கெல்லாம் எடுத்து படிங்க. இந்த மாதிரி புக்கு தான் படிக்கணும்னு கிடையாது, அவர் எழுதினது எல்லாமே நமக்கு வேண்டியதுதான். அதனால ஒவ்வொன்றா எடுத்து படிங்க, அது சில விஷயங்கள் இருக்கும், அதன்படி நடக்க முயற்சிங்க, அவ்வளவுதான். சரியா போச்சுமா? ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ஐயாயிடம் வேற யாரும் கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அம்மா ஐயாவை இன்னொரு வாட்டி வாழ்த்திட்டு நிறைய பண்ணுங்க. இதுவரை நமது கேள்விகளுக்கு மிகச்சிறந்த பதிலளித்த ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தத்துவ விஞ்ஞானி அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இன்று இரவு 8:30 மணிக்கு இறைமதன்